ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் கப்பி வேர்ல்டு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிடிச்ச டாபிக் தான் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரைஸ் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் கோல்டு கப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் கோல்டு தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, என்னன்னு தெரில. 8 ஃப்ரைஸ் இருக்குது நம்மக்கிட்ட ஃபுல் கோல்டு. இந்த 8 ஃப்ரைஸையும் ஒரு இது கூட குறையாமல் நம்ம வந்து காப்பாற்றி எடுக்கணும். அதுதான் நமக்கான சேலஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 8 ஃப்ரைஸையும் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டெய்லில் வந்து பாருங்களேன், அந்த கோல்டு கலரே இல்லை பாருங்கள், நார்மல் கலரில் இருக்குது. வெறும் பாடி மட்டும்தான் கோல்டு கலரில் வந்துருக்குது. ஆனால் நல்லா பளபளன்னு தங்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வளர தான் கலரே வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது பிறக்கும்போதே கோல்டு கலரில் தான் இருக்குது. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவங்க தான் அவங்க பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ரொம்ப ஹெல்த்தியான பேரண்ட்ஸ் தான் பாருங்களேன். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி அந்த இதில் வச்சுருக்கேன் நான். ஸோ இவங்க ரொம்ப நாள் கழித்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து நம்ம பாண்டோரா ப்ளூ மொசாக் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட குட்டீஸு. அவங்க வந்து முன்னாடியே அவங்க போட்ட குட்டீஸ்லாம் இருக்காங்க. பாண்டோரா ப்ளூ மொசாக்கிலேருந்து முன்னாடியே போட்ட குட்டீஸ் இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து அந்த மேல் வந்து இறந்துருச்சு இல்லையா, நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு டைம் குட்டி போட்டப்போ ரெண்டாவது மேலே இறந்துருச்சு. இப்போ வந்து மேலே இல்லை, நம்மக்கிட்ட ஃபீமேல் தான் இருக்குது. இப்போ இந்த ஃப்ரைஸ் வந்து தான் நமக்கு வந்து இவங்களோட பேபிஸ் தான் நமக்கு அடுத்தடுத்து நம்ம எடுக்கணும். ஸோ இந்த ஃப்ரைஸை வந்து நம்ம பத்திரமா காப்பாற்றி எடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து இந்த பாண்டோரா ப்ளூ மொசாக் மட்டும் நம்மக்கிட்ட கொஞ்சம் செட் ஆகாமல் இருக்காங்க. நம்மளோட வாட்ரு எதுவும் செட் ஆகலை, என்னென்னு தெரில. ஆனால் இப்போ வந்து நம்மக்கிட்ட பொறிச்சிருக்கிறதுனால இவங்க தான் இதுக்கு முன்னாடியே இருக்கிற பாண்டோரா ப்ளூ மொசாக்கோட குட்டீஸு. ஃப்ரெண்ட்ஸ், பாண்டோரா ப்ளூ மொசாக்கோட தான் நீங்கள் அங்கே அப்போ பார்த்தது. இவங்க வந்து மாஸ்கோ வைலட்டு. இது வந்து டோட்டலாக மாஸ்கோ வைலட்டோட குட்டீஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இப்போ நம்மக்கிட்ட இந்த குட்டீஸ் இருக்கிறனால இப்போ நம்மளோட வாட்ரு இதுக்கு வந்து ஒத்து வரும், இந்த குட்டீஸ் எல்லாத்துக்கும். இந்த ஃப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஆக்டிவாக இருக்குது. நல்ல ஸ்பேஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ளூ மொசாக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90-99 குட்டிங்க இருக்குது இதுக்குள்ளே. கண்ணப்பெல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வளரும்போது தான் நமக்கு இன்னும் கலர் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது நார்மல் குட்டீஸாக தான் நமக்கு தெரியும். பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, அங்கிட்டும் இங்கிட்டும் மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட அது இல்லாமல் நம்ம செகண்ட் பேட்சில் எடுத்திருக்கோம் பார்த்திங்களா, ஒயிட் டக்ஸிடோவும் சில்வர் ரெடோவும், அவங்களும் குட்டீஸ் போட்டிருக்காங்க. பட் ஆனால் 3 குட்டி, அப்புறம் இன்னொன்றில் 2 குட்டி, இந்த மாதிரி தான் வந்துருக்குது. இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 ஃப்ரைஸ் இருக்குது, ஒயிட் டக்ஸிடோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அவங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன், மக்குக்குள்ளார எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், இவங்க தான் பேரண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலரு ஒயிட் டக்ஸிடோ நல்ல கலரு. இங்கே பாருங்களேன். இது வந்து சில்வர் ரெடோ குட்டி, 3 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து செமி அடல்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். செமி அடல்ட்டாக தான் நமக்கு வந்துச்சு. ஸோ வந்ததுமே நம்மக்கிட்ட குட்டி போட்டிருக்காங்க. அதுமாரி நான் உங்கள்கிட்ட காமிச்சேன்ல ஆல்பினோ ரெட்டு குட்டீஸும் வரும்போதே பேக்லேயே இருந்தாங்க. இவங்க தான் அதோட பேரண்ட்ஸ், சில்வர் ரெடோ பேரண்ட்ஸு. எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? பாடி ஃபுல்லாக ஒரு கலராக இருக்கும், டெயில் வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சில்வர் ரெடோ நல்ல கலர்ஃபுல்லான கப்பீஸ் தான் எடுத்திருக்கோம் இந்த டைமு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.